கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் கிறிஸ்துவுக்குள் வேதத்தை அதிகமாக வாசித்து வளரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகும். எனவே வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் கண்டு கொள்ளும் நேரம்தான் இந்த நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நேரமாகும். பலஸ்தீனா தேசத்தில் 2 விதமான கடல்கள் உள்ளன. ஒன்று கலிலேயா கடல், மற்றொன்று சவக்கடல். கலிலேயா கடலுக்கும் சவக்கடலுக்கும் யோர்தான் பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணீர் வருகிறது. கலிலேயா கடலில் அந்த தண்ணீர் மீண்டும் வெளியே போய்விடுவதனால் ஃப்ரெஷ் வாட்டர், நன்றான ஒரு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் கிடைக்கிறது. எனவே அங்கு மீன்கள் அதிகமாக வளர்கின்றது, அங்கு தாவரங்கள் இருக்கின்றது, அது உயிரினங்களுக்கு ஏற்றதாக இருக்கின்றது. அந்த கலிலேயா கடல் பாசன வசதிக்கு ஏற்றதாக இருக்கிறது. கலிலேயா கடலோரம்தான் இயேசு கிறிஸ்து நடந்து ஊழியம் செய்தார். கலிலேயா கடலில் அந்த படகில் அவர் பிரயாணப்பட்டு போனார். அந்த கலிலேயா கடலில்தான் அவர் தண்ணீர் மீது நடந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின் கலிலேயா கடலுக்கு வந்து அங்குள்ள ஸ்ரீஷர்களுக்கு பொரித்த மீனை கொடுத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஆசீர்வாதமான ஒரு கடல். ஆனால் இந்த சவக்கடல் தன்னிடத்தில் வரும் நீரை வெளியே விடாமல் தானே வைத்துக்கொள்வதால் அது மிகவும் உப்பு மிகுந்த ஒரு கடலாக இருக்கின்றது. அங்கு தாவரங்கள் கிடையாது, உயிரினங்கள் கிடையாது, மீன்கள் கிடையாது. எனவே அதற்கு சவக்கடல் என்று பெயர். அதிக உப்பு உள்ளதால் மனிதன் கூட அதில் மிதக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதிலிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். வேதம் கூறுகிறது, நாம் இயற்கையின் மூலம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறினால் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று கூறினார். எனவே இந்த 2 கடலில் இருந்தும் நாம் அறிந்து கொள்ளும் சத்தியம் என்னவென்றால், நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை, மீட்பை, ரட்சிப்பை எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு சொல்லி அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் உயிருள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் வேதத்தை ஆழமாக பதிந்து கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசி எவ்வாறு வளர வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். நமக்கு செய்தி கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீஃபன். நாம் செய்தியை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்